ரொம்ப ஃபேமஸான ரெசிபி தான் இந்த ஜாலர் முர்தபா. சிக்கன், மட்டன், வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சு செய்கிற ரெசிபி. இஸ்லாமியர்கள் நோம்பு இருக்கிற டைமில் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மைதா, முட்டை, உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சோம்பு, பட்டை, பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது, பொடியை நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சிக்கன் கொத்துக்கறி சேர்த்துக்கோங்க. இதில் காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுருங்க. இப்போ ஜாலரப்பம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல நெய் தடவிட்டு மாவு இந்த பாட்டில்ல ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்லிங் பாட்டில் அமேசான்ல கிடைக்கும். இந்த மாதிரி ரவுண்டா ஊத்திட்டு மேல நெய் ஊத்திக்கோங்க. ஒன் சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. 15 செகண்ட்ஸ்ல ஒரு அப்பம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வெந்ததும் அதில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ ஜாலரப்பத்துல ஒன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா இருந்ததுன்னா 2 வச்சு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா ஒரே ஒரு அப்பம் மட்டும் வச்சு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஃபோல்டு பண்ணி ரொம்ப பிரஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பேனை சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜாலரப்பத்தை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை தடவி விட்டுக்கோங்க. ஓவர் குக் பண்ண வேண்டியதில்லை. 2 பக்கமும் இதே மாதிரி பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் குக் பண்ணா போதும். மலேசியால இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ரெசிபியை சேவ் பண்ணிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.